2006ஆம் ஆண்டு தனது மகள் திருமணத்திற்காக தந்தை நிலத்தை விற்பனை செய்ததாக கூறப்படும் நிலையில் 19 ஆண்டுகளுக்கு பின் அவரது மகள் தனது ஒப்புதலை பெறாமல் இந்த நில விற்பனை நடந்திருப்பதாக உரிமையாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். பெங்களூருவைச் சேர்ந்த ஒருவர் 2006ஆம் ஆண்டு பெங்களூருவில் உள்ள அவரது நிலத்தை வேறு ஒருவருக்கு விற்பனை செய்துள்ளார். நிலத்தை வாங்கிய நபரும் 19 ஆண்டுகளாக நகராட்சி வரி, சொத்து வரி போன்ற வரிகளை செலுத்தி வந்திருக்கிறார். இந்த நிலையில் 19 ஆண்டுகள் கழித்து நிலத்தை விற்பனை செய்த நபரின் மகள் தனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக நிலத்தை வாங்கிய நபர் ரெட்டிட் தளத்தில் கூறியுள்ளார். தனது தந்தை தனது ஒப்புதல் பெறாமலே நிலத்தை விற்பனை செய்துள்ளதாகவும், இத்தனைக்கும் தான் நிலத்தை விற்பனை செய்தபோது மைனராக கூட இல்லை என்பதையும் குறிப்பிட்டுள்ள அந்த பெண் தனக்கு இழப்பீடு வேண்டும் என கூறியுள்ளார். நிலத்தை விற்பனை செய்த நபர் தனது மகளின் திருமணத்திற்காகவே நிலத்தை விற்பனை செய்ததாக தன்னிடம் கூறியதாக நிலத்தை வாங்கியவர் கூறியிருக்கிறார். மேலும் நிலத்தை விற்பனை செய்த நபரின் மகன் தன்னை சில மாதங்களுக்கு முன் தொடர்பு கொண்டு, இது குடும்ப பிரச்சனை தான், இதை நாங்களாகவே தீர்த்து கொள்வோம், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என கூறினார். ஆனால் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் என்னை அவர் தொடர்பு கொண்டு அவர் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாகவும், எனவே உரிய வழக்கறிஞர்கள் நியமித்துக் கொள்ளுங்கள் என கூறியதாக தெரிவித்துள்ளார். மேலும் அண்மை காலங்களில் அவருடைய தோணியும் அடியோடு மாறிவிட்டது, உங்களுக்கு பாதகமாக அமைந்துவிட்டால் என்ன செய்வீர்கள்? எனவே நீதிமன்றத்திற்கு வெளியே விவகாரத்தை தீர்த்து கொள்ளலாம் என தன்னை மிரட்டும் வகையில் அவர் பேசுவதாகவும், ஏற்கனவே இதுபோன்ற வழக்குகளில் நிலத்தை வாங்கியவர்கள்தான் இழப்பீடு கொடுத்திருக்கின்றனர் எனவும் அவர் கூறுவதாக தெரிவித்துள்ளார். அந்த நிலம் பூர்வீக சொத்தா அல்லது விற்பனை செய்த நபர் சுய சம்பாத்தியத்தில் வாங்கியதா என்பது தெளிவாக தெரியாத நிலையில் இணையத்தில் பல்வேறு கருத்துக்கள் கூறப்படுகின்றனர். நியாயமான நில விற்பனை என்றால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என ஒரு தரப்பினரும், இது குடும்பத்தில் ஏற்பட்ட சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், எனவே அந்த பெண் நிலத்தை வாங்கிய நபர்களிடமிருந்து தன்னுடைய பங்கை வாங்க நினைக்கிறார் எனவும் கூறுகின்றனர்.